நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாருங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமிக் எனர்ஜில இருந்தா நம்மளுக்கு வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து கல்பாக்கம் லொகேஷன்ல தான் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30/6/2024 நைட் வந்து பாத்தீங்கன்னா 23:19 அதாவது 11:59க்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 1/6/2024 தான் வந்து அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட நண்பர்களே 23 வகையான பணிகள் இருக்குது. இதுல ஒரு பணிகளா நம்ம வந்து பார்க்கலாம். சோ சயின்டிபிக் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 12க்கு தான் அப்ளை பண்றீங்க. இதுக்கான மாத சம்பளம் 78,800 சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அப் டு 50 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சயின்டிபிக் ஆபீசர்லயே வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் மெடிசனுக்கு வந்து லெவல் 12க்கு தான் அப்ளை பண்ண போறீங்க. மாத சம்பளம் 78,800 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் ஒரு வேகன்சிஸ் வந்து கொடுத்து அப் டு 50 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுலயே சயின்டிபிக் ஆபீஸ்ல டென்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 67,700 முதல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ஆபீசர்லயே வந்து அனஸ்தீசியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 67,700 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ஆபீசர்ல வந்து ஆப்தாலஜிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 67,700 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் 2 காலி பணியிடங்கள் கொடுத்து அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ அதுக்கு அடுத்த போஸ்டிங் சயின்டிபிக் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜார்னலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா 67,700 முதல் பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 2 காலி பணியிடங்கள் கொடுத்து அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் சயின்டிபிக் ஆபீசர் டிலே வந்து பாத்தீங்கன்னா ரேடியாலஜிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. 67,700 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் 4 காலி பணியிடங்கள் கொடுத்து அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் பேத்தாலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா 67,700 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் 2 காலி பணியிடங்கள் அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ஆபீசர்ல இஎன்டிக்கு வந்து மாத சம்பளம் 67,700 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் ஒரு காலி பணியிடங்கள் அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் சயின்டிபிக் ஆபீசர்லயே வந்து நியூக்ளியர் மெடிசனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 67,700 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் 2 காலி பணியிடங்கள் கொடுத்து அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சயின்டிபிக் ஆபீசர் டிலே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் சர்ஜரிக்கு வந்து 67,700 பிளஸ் என்பிஏ வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்து அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து வந்து ஹியூமன் அண்ட் மெடிக்கல் ஜெனஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் வந்து 67,700 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்து அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ஆபீசர் கிரேட் சில வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் டியூட்டி கேஷுவல் மெடிக்கல் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் 10க்கு தான் அப்ளை பண்ண போறீங்க. இதுக்கான மாத சம்பளம் 56,100 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் 15 காலி பணியிடங்கள் கொடுத்து அப் டு 35 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பிசியோதெரபிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் பி ல வந்து கொடுத்திருக்காங்க. லெவல் 8க்கு அப்ளை பண்றதுனால 47,600 பிக்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்து அப் டு 30 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் அசிஸ்டன்ட் சி கிரேட்ல வந்து மெடிக்கல் சோசியல் ஒர்க்கருக்கு வந்து லெவல் 7க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுவீங்க. 44,900 வந்து சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்து அப் டு 30 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அடுத்து நர்சிங் போஸ்டிங் வந்து 27 காலி பணியிடங்கள் மாத சம்பளம் 44,900 அப் டு 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதே பேத்தாலஜி குரூப் பி ல வந்து பாத்தீங்கன்னா 6 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 35,400 கொடுத்திருக்காங்க. ரேடியோகிராபிக்கு வந்து குரூப் பி ல வந்து 35,400 பிளஸ் ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35,400 சம்பளம் கொடுத்து 4 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. பார்மசிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 29,200 சம்பளம் வந்து கொடுத்து 14 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 27,700 சம்பளம் வந்து கொடுத்து ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இசிஜி டெக்னீஷியனுக்கு வந்து 21,700 சம்பளம் கொடுத்து ஒரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து கார்டியோசோனோகிராபி டெக்னீஷியனுக்கு வந்து 21,700 சம்பளம் கொடுத்து ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 23 போஸ்டிங்ஸ்க்கு வந்து 91 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. 25 வயசுல இருந்து அப் டு 40 வயசு வரைக்கும் வந்து யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் சர்ஜரி நியூக்ளியர் மெடிசன் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து சயின்டிபிக் ஆபீசர் குரூப் டி ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எம்டிஎஸ்சி எம்பிபிஎஸ்சி இதெல்லாம் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து சயின்டிபிக் ஆபீசர்ஸ் குரூப் சி அண்ட் குரூப் ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா
இந்த ஜெனரல் டியூட்டி மெடிக்கல் ஆபீசருக்கு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா MBBS முடிச்சிருக்கணும், மெடிக்கல் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு போஸ்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாவே வந்து கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி இருக்கும் செலக்ஷன் மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல வந்து நீங்க பாஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து பிரிலிமினரி டெஸ்ட் வந்து நடக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் டெஸ்ட், ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அண்ட் ட்ரேட் ரிலேட்டட்ல நடக்கும். சோ இந்த 3 கேட்டகரியில நீங்க பாஸ் பண்ண பிறகுதான் உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த போஸ்டுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குரூப் பி, A, B, C இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய், 200, 100ன்னு சொல்லி தனித்தனியாவே கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அப்ளை பண்றதுக்கான இந்த லிங்க், அபிஷியல் வெப்சைட், சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம்.